இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா 2.3 சென்ட் இடத்துல 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியால அழகான 2 BHK வீடு தான் இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ரொம்ப அழகான விஷயம் பார்க்கலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டோட அருமையான லொகேஷன் ஏரியாங்க. பயங்கரமான டெவலப்மெண்ட் ஏரியால வீட்டுல சூப்பரா பிளான் பண்ணி அது மட்டும் இல்லாம வீட்டோட பிளானிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா தான் பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டோட பட்ஜெட். எல்லாருமே ஈஸியாக லோன் போட்டு வாங்குற அளவுக்கு வீட்டை ரொம்ப லோ ப்ரைஸில் செல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்கில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக செல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாங்க. 2.3 சென்ட் இடத்துல 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை நம்மளுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த சைட்டில் மெயின் டோர் வந்து கிழக்க பார்த்த மாதிரி வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அருமையான ஃப்ரண்ட் டெலிவிஷன் தாங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனில் நிறைய டச்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு லைட் ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் எல்லோ கலரில் பார்டர் ஒர்க்கில் பண்ணி டெலிவிஷனை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. டெலிவிஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கோ ஒரே டைப்பில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் வந்து கேட்டு நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரேம்புக்கும் உங்களுக்கு வந்து நீட்டான பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோன்னா வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா அளவு 16x10. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் டேக்கர்ஸ் வந்து டெலிவிஷனுக்கு கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய மல்டி கலரில் ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிளாசி பென்சில் வந்து டைல்ஸ் பண்ணி ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் டேஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கிழமை கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னா வீட்டோட அருமையான லிவிங் ஏரியா அளவு 16x10. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளூசிவ் வெட் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கும் உங்களுக்கு வந்து நிறைய மல்டி கலரில் ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் ஒரே பேட்டர்னில் அதாவது டார்க் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மல்டிமீடியா டியூனிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு எல்லாமே டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி மல்டி ஸ்பாட்லைட்டோட பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறவங்க ஒன் சைட் வாலில் 2 பெரிய உடன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட சின்னதாக அமைச்சிருக்கிற கிச்சன் ஏரியா. கிச்சன் அளவு பார்த்தீங்கன்னா 10x10. கிச்சனில் கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப் பிளாக் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே நிறைய பேஸ் யூனிட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி எக்ஸ்டென்ஷன் ஃபேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு உடன் விண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக மசாலா டேப் லேஃப்டில் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணி 3 கடப்பாக்களோட உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டோரேஜுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ரைட் கட் பண்ணோம்னா வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திரும்பி லெஃப்ட் கட் பண்ணி வீட்டோட பூஜை ரூம் வந்து நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎன்சி லேசர் கட் மூலியமாக உங்களுக்கு வந்து விநாயகர் டிசைனோட தும்பிக்கை வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுக்கு மேட்சிங்காக இன்சைடு உங்களுக்கு வந்து நிறைய கபோர்டு ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ரைட் சைடில் திரும்பினோம்னா வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் உடன் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 10x8ன்னு ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேஃப்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் பெருசாக நம்மளுக்கு ஒரு உடன் விண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வாலில் மட்டும் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து சின்னதாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் க்ளோசெட் வாஷ் பேசின் ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங் சொன்னோமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே வெளியே வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உடன் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16x10ன்னு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் எப்பவுமே நேச்சுரலாக வெளிச்சடம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக ஒன் சைட் வால் மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு உடன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு சேம் அதே மாதிரி தாங்க 2x4 ஐக்ளூசிவ் வெட் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. 3 வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா போர்வெல் எல்லாரோட சால்ட்ரு எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம்.
இதுலேயும் உங்களுக்கு வந்து க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இது போக உங்களுக்கு வந்து வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் சைட் போர்டில் வந்து மேலே ஃபுல்லாக நமக்கு லேப்பில் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து 2 கடப்பாக்களோட ஷோகேஸ் ரெடி பண்ணிக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு வெளியே போய் மேலே நம்ம டெரஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸ் போறதுக்கு வீட்டோட அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வென்டிலேஷனில் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் ஏரியா கீழே வந்து இங்கே நமக்கு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் வெஸ்ட், அதாவது வாயுமூலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டேர்கேஸ் மூலியமா நம்ம மேலே ஏறி டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் அண்ட் சால்ட் வாட்டருக்கு இன்னும் சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கு கல் அண்ட் துணிக்காய போகிறதுக்காக லேங்கிள் எல்லாமே கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எங்கே லொக்கேட் இருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு, அதில் துடிலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இடிகரை போகிற வழியில் இந்த வீடு லொக்கேட் இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 53 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.